பல வருடங்களுக்கு முன்பு வந்த தேவதாஸ், லைலா மஜ்னு போன்ற படங்களை மீண்டும் நம் மனதில் கொண்டு வந்து நிறுத்தும் ஒரு முயற்சியாகத்தான் இதயம் படம் அமைந்தது. 1999 ஆண்டில் வெளியான இதயம் திரைப்படம் காதலின் வலியை, காதலுக்காக நடக்கின்ற அந்த சின்ன சின்ன உரசல்கள், சின்ன சின்ன அந்த எதிர்பார்ப்புகள், இதெல்லாமே கலந்து மிக அழகான ஒரு காதல் கதையாக கதிர் இயக்கிய திரைப்படம்தான் இதயம். முரளியை இன்னமும் நாம் ஒரு திரைப்படங்களில் மாணவனாக பார்க்க வைத்த திரைப்படம், சின்னி ஜெயந்தை ஒரு மாணவனாக பார்க்க வைத்த திரைப்படம், ஹீரா என்கின்ற அந்த அழகியை ரசிக்க வைத்த படம். இதயம் திரைப்படம் உருவான விஷயத்தை பார்ப்போம் இன்று. அடிப்படையில் ஒரு ஓவியரான கதிர் இயக்குனராக அறிமுகமான இந்த படத்தில் மட்டும்தான் அவருக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வெவ்வேறு இசையமைப்பாளர்களில், குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் இசையில் அதிகமான படங்கள் பண்ண ஆரம்பித்து விட்டார். சினிமா பேனர்களின் ஓவியராக பல படங்களுக்கு பேனர் வரைந்து கொண்டிருந்த அவர் திரைப்பட இயக்குனராக மாறியதும் இதயம் என்கின்ற ஒரு அற்புதமான காதல் கதையை திரைப்படமாக எடுத்து பலரின் இதயங்களை வென்றார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மட்டுமின்றி ஹிந்தியிலும் நடித்த ஹீரா திரையுலகில் அறிமுகமான முதல் படம் இதயம்தான். இந்த படத்தில் இடம்பெற்ற இதயமே இதயமே பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, ஏப்ரல் மே இல்லே, பசுமையே இல்லே, காஞ்சி போச்சிடா, ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான் ஆகிய எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை என்று தொடங்கும் பாடலுக்கு பிரபுதேவா ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அவர்களின் நினைவுகளிலும் அந்த ஏப்ரல் மே மாதம் நினைவுக்கு வந்து போனது என்று சொல்லலாம். கதிர் இயக்கத்தில் வெளிவந்த முதல் படமான இதயம் விமர்சகர்களின் பாராட்டுதல்களை பெற்றதோடு வணிக ரீதியில் வெற்றி படமாகவும் அமைந்தது. இதில் நாயகனாக நடித்த முரளி சிறப்பாக நடித்திருந்தார். காரணம், மேலும் பல படங்களையும் பெற்றார். இந்த படத்தின் வெற்றி அவருக்கு பல படங்களின் வாய்ப்புகளை பெற்று தந்தது. சுருக்கமாக சொன்னால் முரளிக்கு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் இது. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் முரளி, சின்னி ஜெயந்த், ஹீரா, மனோரமா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி. லெனின், வி. டி. விஜயன், பாடல்கள் வாலி, பிரைசூடன், இசை இளையராஜா, ஒளிப்பதிவு அப்துல் ரஹ்மான். அந்த பொன்னுமணி படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த இந்த ஒளிப்பதிவாளர் இப்போது எங்கிருக்கின்றார் என்று தெரியவில்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு ஒளிப்பதிவாளர், டிஎஃப்டி மாணவர். தயாரிப்பு ஜி. தியாகராஜன், ஜி. சரவணன். திரைக்கதை, வசனம், இயக்கம் கதிர். இதயம் படத்தின் கதை சுருக்கம். மருத்துவ கல்லூரியை கதைக்களமாக கொண்ட படம் இது. மருத்துவ கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார் முரளி. உடன் படிக்கும் நெருங்கிய நண்பன் சின்னி ஜெயந்த் அதே கல்லூரியில் படிக்கிறார். நாயகி ஹீரா. ஹீராவை மனதார காதலிக்கிறார் முரளி. காதலிப்பதில் இருக்கும் துணிச்சல் அதை வெளிப்படுத்துவதில் இல்லை. தன் காதலை ஹீராவிடம் சொல்ல தயங்குகிறார் முரளி. எத்தனையோ முறை நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தும் தன் இதயத்தை அவர் ஹீராவிடம் திறந்து காட்ட தவறிவிடுகிறார். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து ஹீரா வேறு யாரையோ காதலிக்கிறார் என்று முரளி தவறுதலாக புரிந்து கொள்கின்றார். ஆனால் உண்மையில் ஹீரா தன் சகோதரியும் அவரது காதலரும் இணைய வேண்டும் என்பதற்காகவே முயற்சி செய்கிறார். இதை பார்க்கும் முரளி ஹீரா வேறு யாரையோ காதலிப்பதாக தவறுதலாக புரிந்து கொள்கிறார். படிப்பு முடிந்து மாணவ மாணவியர் எல்லோரும் ஊருக்கு புறப்பட தயாராகின்றனர். அப்போது கூட முரளி தன் காதலை வெளிப்படுத்த தயங்குகின்றார். ஆனால் முரளி தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பது ஹீராவுக்கு தெரிய வருகிறது. ஹீரா முரளியின் காதலை ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு அடையாளமாக தன் காதலையும் அவரிடம் வெளிப்படுத்த துடிக்கின்றார். இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது இருதய நோயாளியான முரளி அதீத சந்தோஷ செய்தியையோ அல்லது மிக கடுமையான துன்பச் செய்தியையோ தாங்கும் நிலையில் இல்லை என்று ஹீராவுக்கு தகவல் தெரிகின்றது. ஹீரா தன் காதலை முரளியிடம் வெளிப்படுத்தினாரா
இருவரும் இணைந்தார்களா என்பதை இறுதி காட்சியில் விளக்கியிருக்கின்றார் இயக்குனர் கதிர். பல காதலர்கள் கல்லூரியில் உருவாவதற்கு இந்த திரைப்படம் பயன்பட்டது. பல காதலர்களுக்கு காதலை சொல்லவும், உடனே காதலை சொல்லவும், காதலிக்கவும் நல்ல ஐடியாவாகவும் இதில் உள்ள பாடல்களும் சிறப்பாக கை கொடுத்தன என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.